வெல்கம் டு கோவை குயில் சேனல். நான் உங்கள் சகோதரி வித்யா. இன்னைக்கு நாம ஆந்திரா ஸ்டைல் பூரி மசாலா தான் செய்ய போறோம். இப்போ நாம அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு பிக் சைஸ் ஒரு 1/2 kg பொட்டேட்டோவை நான் நல்லா தோலெல்லாம் சீவி கழுவி அது சின்ன சின்ன க்யூப்ஸாக குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயராக. ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, 2 ஸ்லைஸ் ஆஃப் சில்லி, க்ரீன் சில்லி, கொஞ்சம் ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் இடித்து கூட வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆந்திரா ஸ்டைல் காரசாரமான பூரி மசாலா தான் செய்ய போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமே டீஸ்பூன் உளுந்து, இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கும் போதே இது கூட கட் பண்ணி வச்ச 2 சில்லியையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுடுறேன். ஜிஞ்சர் கார்லிக்கையும் சேர்த்துறேன். இப்போ நல்லா ஜிஞ்சரும் கார்லிக்கும் வதங்கி நல்லா அரோமா வருது. இஞ்சி பூண்டு நல்லா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமேட்டு இது கூடவே கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துடுறேன். ஆனியன் கூடவே கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆந்திரா ஸ்டைல் பூரி மசாலாவுக்கு ஒரு சீக்ரெட் பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் இது. ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை, சட்னி கடலைன்னு சொல்லுவாங்க, அது கூடவே ஒரு ரெட் சில்லி எடுத்திருக்கேன், கொஞ்சம் சோம்பு. இது 3ஐயும் கொரப்பாக ஒரு பவுடராக ரெடி பண்ண போகிறோம். இதுதான் ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிற பூரி மசாலாவுக்கு சீக்ரெட் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பவுடர். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு, கண்ணாடி பதத்துக்கு மேல் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே தக்காளி, கட் பண்ணி வச்ச தக்காளி இதில் சேர்த்து வதக்கணும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், கலருக்காக மட்டும்தான் இதை சேர்க்குறேன். காரத்துக்கு ஆல்ரெடி க்ரீன் சில்லி இருக்குது. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஆனியன் டொமேட்டோ எல்லாம் நல்லா வதங்கி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சொன்ன அந்த சீக்ரெட் பொடி, பொட்டுக்கடலை, சோம்பு, வரமிளகாய், இது 3ஐயுமே கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பொடி இதில் போட்டு ஒரு தடவை வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இந்த பவுடர் இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இதில் சேர்த்துருக்க சோம்பு ஒரு நல்ல அரோமாவாக கொடுக்கும். ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் பொட்டேட்டோ வேக வச்ச தண்ணி இருந்தனால அதை சேர்க்குறேன். இது முதல்ல கொதிக்கட்டும். இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பொட்டேட்டோ சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். அந்த மாவு நல்லா இதில் வெந்து அதோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நாம் வேக வச்ச பொட்டேட்டோவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் ஆனியன் வதங்கும் போது சேர்த்துருக்கேன், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட திரும்பவும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி நிறையா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி நிறையா இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால இந்த குழம்பு சீக்கிரமாக அதை கெட்டியாக்கிடும். ப்ளஸ் பொட்டேட்டோ வேறு நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேரும் போது கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1க்கு பாதியாக நான் மேஷ் பண்ண பொட்டேட்டோவை இது மிக்ஸ் பண்ணுறேன். பொட்டேட்டோ ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது, 1க்கு 2ஆக தான் மேஷ் ஆகிருக்கணும். கொஞ்சம் பொட்டேட்டோ நமக்கு தெரியணும். அதில் இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி கலந்து இறக்கிடலாம். இப்போ ஆந்திரா ஸ்டைல் காரசாரமான பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ நல்லா மேஷ் ஆகலை, 1க்கு 2ஆக தான் போட்டிருக்கேன், நல்லா தெரியுது. இது இன்னும் ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆகும். அதனால இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.